வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது 23,000 லைவ்ஸ் அப்படின்ற ஜெர்மன் மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஜூஜன் ரேட்டட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து மெடிட்டரேனியன் சீல ஒரு சேஃப்டி கப்பல் ஒன்றுத்தை எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கப்பல் எதுக்காக லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆஃப்ரிக்கன்ஸ் தினம் தினம் லிபியாவோட கோஸ்டல் பகுதியிலிருந்து மெடிட்டரேனியன் சீ வழியாக ஒரு சேஃப்டி இல்லாத வேலை ட்ராவல் பண்ணி யூரோப்புக்கு வராங்க. இன்ஃபேக்ட் அந்த ட்ராவலின் போது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்றது ஏற்படுது. அந்த மக்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கப்பல் ஒன்றத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த உயிர்களை காப்பாற்றலான்ட்டு. அந்த முயற்சி எப்படி போகுது, அதில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு, அந்த கப்பலை எப்படி இவங்க லான்ச் பண்ணாங்க, எத்தனை பேரை காப்பாற்றினாங்க, அதில் என்னென்ன சிக்கல்கள் வந்துச்சு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தில் சொல்லப்படுற அந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்றது உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. எதனால் அந்த மக்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து சாரசாரையாக வெளியே வராங்க அப்படின்ற அந்த காரணங்கள், சிவில் வாராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வறுமையாக இருக்கட்டும், அடக்குமுறைகளாக இருக்கட்டும், இது மாதிரி பல காரணங்களுக்காக வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேயும் அந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீரோ அண்ட் டீம் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த கப்பலை எப்படியாவது லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் அவங்க காட்டக்கூடிய டெஸ்பிரேஷன், அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், இதுவுமே நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அந்த மிஷன், அதில் வரக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றதும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் பயங்கர எமோஷனலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், செக்யூரிட்டி ரீசன் அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம், இது எல்லாமே பொசுக்குன்னு முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. ஓவரால் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகி ஒரு அப்ரப்டாக முடிஞ்ச மாதிரியான ஒரு ரியல் ஸ்டோரி. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே மைல்டாக ஒரு சில காட்சிகள் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.